ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மேக் இட் ரைட் சீரீஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து மேக் இட் ரைட்டோட எபிசோட் 1 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஃப்யூஸு. அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அவரோட காலேஜை வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. வீடியோ எடுக்கும்போது என்ன சொல்கிறாருனா, அவரோட காலேஜில் வந்து சேஃப்டி வந்து செம்மையாக இருக்குமா. ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் ஆனால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே வேணாலும் இஷ்டத்துக்கு வந்து கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களோட கிளாஸ் ரூமில் ஏசி இருக்கும். ஏசினால் வந்து இவங்கெல்லாம் நடுங்கிட்டு இருக்கதா போட்டிருக்காங்க. அப்புறம் யாரெல்லாம் வந்து ஃபன்னாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்க ரூமை வந்து காமிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய லேப்ஸும் இருக்குது, அதுவும் ஹைடெக்ஸ் லேப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் காலேஜில் வந்து டெய்லியும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும். அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேன்டீனில் சாப்பாடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து விலாக் எடுத்து போட்டுட்ருக்கானுங்க. இவனுங்களோட காலேஜோட பேர் வந்து காப்பியே காலேஜ். இந்த காலேஜில் வந்து யார் யார் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், அதனால் எங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து விலாக் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கான். அப்லோட் பண்ணிட்டு அவன் வீட்டில் வந்து அப்படியே வந்து சோகமாக வந்து உட்காந்துட்ருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போது இவனோட சிஸ்டர் ஃபிங்குன்னு ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்கிறான்னா, சந்தோஷமாக இருக்கணுமா, வாங்க காப்பியே காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த வீடியோ வந்து அவள் வந்து டீஸ் பண்ணுறதுக்காக வந்து அவன் தம்பிக்கிட்ட வந்து திருப்பி வந்து சொல்லி காமிச்சிட்ருக்கா. அப்போ தான் அவங்க அம்மா வந்து, ஏன் இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்கா, அவன் தான் காலேஜை ப்ரெசென்ட் பண்ணுறாள்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு அவளோட அக்கா என்ன சொல்கிறான்னா, அவன் காலேஜெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணல, அவனோட மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு, அதாவது மார்க் கம்மி ஆகிடுச்சு, அதனால் போட சொல்லியிருப்பாங்க, அதனால் இவன் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃப்யூஸோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து நான் சின்ன வயசில் எப்படி இருப்பேனோ அதே மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃப்யூஸோட அக்கா ஃபிங் என்ன சொல்கிறான்னா வந்து, இந்த வீடியோ உண்மையிலேயே வைரலாக போயிட்டுருக்கு, அதனால வந்து நீ எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணு, நிறைய ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் இதில் டேக் பண்ணி நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறா. அதுக்கு வந்து நான் கிளாஸ்க்கு போகணுன்னு சொல்கிறான். உடனே வந்து அவங்க அக்கா வந்து, என்ன நீ வந்து பிரேக்கப் ஆன மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. லவ் வந்து சாதாரணமான விஷயந்தான், நீ இப்போ போட்டிருக்க ட்ரௌசர் வச்சு தான் நான் உங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அதனால் வந்து யாரையாவது லவ் பண்ணினா நீ வந்து எங்கள்கிட்ட சொல்லு, நாங்களாம் ஓப்பன் மைண்டட் தான், அதுவும் இல்லாமல் அப்படி யாரையாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து அவனோட அக்கா ஃபிங்கை வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படிக்கிறதுக்காக தான் போகிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு கிளம்புறான். உடனே வந்து அவங்க அப்பா அம்மாவும், பாரு நம்ம பையன் எவ்வளோ பெரிய பையனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து காலேஜ் போகிறேன். இவனுக்குன்னு ஒரு கேங் இருக்காங்க. அதில் ஒருத்தவனோட பேர் வந்து பிரேமு, இன்னொருத்தவனோட பேர் வந்து லுக்மோ, இன்னொருத்தவனோட பேர் வந்து ஈஸ்ட்டு, இன்னொருத்தவனோட பேர் வந்து விட்டு. இவனுங்க 4 பேர் தான் வந்து நம்ம ஃப்யூஸோட கேங்கு. இவனுங்க 4 பேருமே வந்து எப்படின்னா ரொம்ப கோளாறானவனுங்க. இவனுங்க வந்து 4 பேர் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நம்ம விட்டுக்கு வந்து வேர்த்து கொட்டுது. உடனே வந்து எப்போ நம்ம இந்த கோட்டை கழட்டலான்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம பிரேம் என்ன சொல்லுவான்னா வந்து, ஆல்ஃபா மாதிரி நம்ம தெரியணும்னா கோட்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து சுற்றி பாரு, எல்லோரும் அப்போ தான் வந்து நம்மளை கவனிப்பாங்க, இப்படி எல்லோரும் கவனிக்கணும்னா நம்ம வந்து இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. உடனே விட்டு சுற்றி பார்க்கும்போது யாருமே இவனுங்களை நோட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து திருப்பி விட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து விட்டோட பேக்கை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கிட்ட வந்து பேக்கே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ தான் ஃப்யூஸ் வரான். ஃப்யூஸ் வந்து திரும்பி நிற்கும்போது என்ன பண்ணுறானுங்கன்னா, ஃப்யூஸ் கிட்ட வந்து பேக்கை பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து தூக்கி போடுவான் பேக்கை. அது வந்து தெரியாமல் வந்து நம்ம ஃப்யூஸ் மேலே பட்டுரும். பட்ட உடனே வந்து 4 பேர் வருவானுங்க. என்னாச்சு உனக்கு, தெரியாமல் வந்து பட்டுடுச்சா பேகு, வலிக்குதா, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஃப்யூஸை நான் ஓகே தான், அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கேங்கு, செம்ம பெரிய கேங்கில் நம்ம காலேஜில், நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, வாங்க காலேஜ்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு 5 பேர் வந்து கையை வந்து நடுவில் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு போஸை வந்து கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. கத்துனதுக்கப்புறம் வந்து 4 பேர் போயிட்டானுங்க. விட்டு மட்டும் கத்திக்கிட்டே இருக்கான் தனியாக. யாருக்கு கத்திட்டு இருக்கான்னு தெரில. அவன் பாட்டு தனியாக கத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். அப்போ வந்து இவனுங்க இந்த பக்கம் போயிருப்பானுங்களா, இந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு யோசிச்சு அவன் வேறு பக்கத்தில் போயிடுவான். அப்போ வந்து நம்ம லுக்மா வந்து நம்ம விட்டுக்கிட்ட வழி அந்த பக்கம் இல்லை, வழி இந்த பக்கம்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம விட்டு திரும்பி வந்து நான் பேக்கே எடுக்காமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உட்காந்து பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க வந்து காலேஜ்குள்ளே போவானுங்க. இப்படி காலேஜ்குள்ளே போகும்போது தான் வந்து நம்ம ஃப்யூஸ், அதாவது நம்ம ஹீரோ வந்து எதுக்காக சோகமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதாவது வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பையன் கூட வந்து ஷாப்பிங் போகிறத வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து பார்த்துட்டான்.
ஒரு வேளை கனவா இருக்குமோன்னு திருப்பி நல்லா கண்ண தொடச்சு திருப்பி பார்க்குறான். ஆனா அவ தான். அத வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவ உன்ன ஏமாத்திட்டாளான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்கலாம் கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து "வீட்டு வாய மூடுறியா? எதுக்காக அவன வருத்தப்பட்டு வச்சுட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் என்ன சொல்றான்னா வந்து, "உண்மையிலேயே வந்து அவ உன்ன கழட்டி விட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லி சொல்றான். அப்பதான் வந்து நம்ம லுக்மா என்ன சொல்றான்னா, "ஒரு வேளை அவன் ஃப்ரெண்டா இருக்கும். நீ தான் தப்பா நெனச்சிருப்ப." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஃப்ரேம் என்ன சொல்றான்னா, "அவன் என்ன சொன்னான்னு நீ ஒழுங்கா கேட்கலையா? ஒருத்தர் ஒருத்தர் கைய கோத்துட்டு நடந்திருந்தாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம விட்டு என்ன சொல்றான்னா வந்து, "ஒரு வேளை வந்து நம்ம லுக்மாவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து அடிபட்டுருக்கும். காப்பாத்துறதுக்காக வந்து அவன் வந்திருப்பான். அதனால தான் வந்து தூக்கி விடும்போது வந்து அவன பார்க்கும்போது வந்து லவ்வர்ஸ் மாரி உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எதுவும் யோசிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சொன்னோனே, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் "என்ன பண்ணிருக்க? வாய மூடிட்டு நீ வந்து தப்பு தப்பாவே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாயையும் கையையும் கட்டி போடுறானுங்க. ஆனா ஆக்சுவலா கட்டி போடல. சும்மா அப்படியே வச்சுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபியூஸ் வந்து அவங்க அக்கா கண்டுபிடிச்சிருப்பார்ல, உனக்கு என்ன பிரேக்கப்பான்னு சொல்லி கேட்டது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டுருக்கான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து, "என்ன எனக்கு இப்படி ஆயிடுச்சு? நான் வந்து பிரேக்கப்ல இப்படிலாம் இருப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்பதான் வந்து ஃப்ரேம் வந்து நம்ம ஃபியூஸ் கிட்ட என்ன சொல்லுவான்னா வந்து, "நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத. அவ எப்படி உன்ன ஏமாத்துனாளோ, அதே மாரி நீனும் வந்து இன்னொரு பொண்ண வந்து பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் வந்து நம்ம லுக்மா என்ன சொல்றான்னா, "எதுக்கு இன்னொரு பொண்ணு? அவ பண்ண மாரியே நீ எதுக்கு பண்ற? நம்ம வித்தியாசமா பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் வித்தியாசமான எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம லுக்மா என்ன சொல்றான்னா, "ஒண்ணும் இல்ல. பையன லவ் பண்ணு. உனக்கான ஹஸ்பண்ட வந்து தேடு. உன்ன மாரி ஆள்லாம் கண்டிப்பா பாட்டமா தான் இருக்கும். அதனால நீ வந்து ஹஸ்பண்ட தேடுன்னு" சொல்லிட்டு நம்ம லுக்மா வந்து நம்ம ஃபியூஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இத பார்த்து எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து இவனுங்க எல்லாம் இப்படியே வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, மேட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, "என்னோட அப்பா வந்து உங்களலாம் சாப்பிடுறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து இவனுங்கலாம் வந்து வராம இருப்பானுங்களா, உடனே வந்து "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கையெல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டு, "போகலாம் சாப்பிடன்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. கத்திட்டு அதுக்கப்புறம் இவனுங்கலாம் வந்து கிளம்பிருவாங்க. ஆனா நம்ம விட்டு மட்டும் வந்து, அவனுங்க என்னோட கையையும், வாயையும் கட்டி போட்டானுங்க அப்படின்னு நெனச்சுட்டு அவன் வந்து கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனே வந்து கைய எடுத்து பார்ப்பான். அப்ப அவனுங்க கட்டலையா, சும்மா கைய தான் வந்து பிடிச்சிட்டு இருந்தானுங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சுருவான். போன உடனே அந்த ஹோட்டல்ல வந்து நம்ம மேட்டோட அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து, "உங்களலாம் வந்து நான் இன்வைட் பண்ணதுல சந்தோஷம். உங்கள எவ்வளோ நாளா பார்க்காம இருந்தேன் தெரியுமா? நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே வந்து இவனுங்களும் வந்து ஜாலின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா வந்து இதெல்லாம் ஓவரா தெரியலையா? நாங்க வந்து நெறைய சாப்பிடுவோம். உங்களுக்கு நஷ்டம் ஆகாதான்னு சொல்லி கேட்டதுக்கு, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? சாப்பிடுறதுக்கு தானே ஜாலியா சாப்பிட்டுட்டு படிங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிருவாரு. உடனே மேட் என்ன சொல்லுவான்னா, "நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் வந்து இந்த ஹோட்டல்ல எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்பதான் வந்து இவனுங்கலாம் வந்து பேசிட்டு இருப்பானுங்க. இவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம லுக்மா வந்து ஃபோன்ல வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு வீடியோ வரும். வீடியோ வந்த உடனே வந்து நம்ம ஃபியூஸ் கிட்ட காமிச்சு, "இவன் தான் அந்த பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் கிட்ட காமிச்ச உடனே நம்ம ஃபியூஸும் என்ன சொல்லுவான், "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இருந்தாலும் வந்து ஒரு தடவ வந்து நான் யோசிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்த உடனே வந்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இவன் தான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, மொத்த ஃப்ரெண்ட்ஸும் எவன் அவன்னு பார்க்கறதுக்காக வந்து கூடி ஒண்ணு சேர வந்துட்டாங்க. ஒண்ணு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அவன் செம்மையா இருக்கான்னு எல்லாம் சொன்ன உடனே நம்ம ஃப்ரேம் என்ன பண்ணுறான்னா, அவனுங்களோட வாயெல்லாம் அடிச்சுட்டு, "என்ன சொல்ற? நம்ம ஃப்ரெண்டு தான் எப்பயுமே அழகா இருப்பான். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லாதன்னு" சொல்லிட்டு இருக்க உடனே விட்டு என்ன சொல்றான்னா, "உண்மையிலேயே அவன் அழகா இருக்கான். அதனால தான் நான் சொன்னேன்" அப்படின்னு சொன்ன உடனே மொத்த ஃப்ரெண்ட்ஸும், "ஆமா அவன் அழகா இருக்கான்" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. "ஆனா உன்ன பாரு, நீ வந்து சின்ன பையன் மாரியே இருக்க. இன்னும் மெச்சூர் ஆகல. உனக்கு யாராவது ட்ரெய்னர் வேணும். யார அப்பாயிண்ட் பண்ணலான்னு" சொன்ன உடனே பிரேம் வந்து எந்திரிச்சு, "நான் பார்க்கறதுக்கு வந்து மெச்சூர் ஆன மாரி தானே இருக்கேன். நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "நீ பார்க்க அப்படிலாம் இல்ல. உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு 4 பேர் வரானுங்க. அவனுங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறவன் தான் நெனைக்கிறேன். அதில ஒருத்தவன் பேர் தான் டீ. டீ என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஃபியூஸ பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபியூஸும் வந்து டீயே தான் பார்த்துட்ருக்கான். அந்த ஃபியூஸோட கேங்கும் வந்து டீய பார்த்த உடனே வந்து ஷாக் ஆகுறாங்க. "என்னடா இவன் இவ்வளோ அழகா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் வந்து நம்ம டீ வந்து ஃபியூஸ்க்கு வந்து கை காமிக்கிறா. உடனே வந்து நம்ம ஃபியூஸ வந்து கைய காமிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் வந்து லுக்மா வந்து நம்ம ஃபியூஸ் கிட்ட வந்து, "நான் ட்ரெய்னர கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து யார் அதுன்னு கேட்ட உடனே வந்து, "இந்தா இப்போ போனான்ல டீ அவன் தான் கரெக்ட்டா இருப்பான். அவன பார்த்தாலே வந்து நம்ம ஃபியூஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ற ஆள் மாரி தான் தெரியுது. அவன் கூட வந்து நம்ம ஃபியூஸ வந்து அனுப்பி வச்சிடலாம்" அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஃப்ரேம் வந்து, "ஃபியூஸ் நீ வந்து டீ கூட வந்து படிச்சிருக்க தானேன்னு" கேட்கும்போது, "ஆமா நான் வந்து சின்ன வயசுல படிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் வந்து 2 பொண்ணுங்க வந்து நம்ம டீ வந்து அழகா இருக்கிறதுனால வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அத வந்து நம்ம டீ பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, டைரக்ட்டா போய் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிப்பா. இத வந்து நம்ம ஃபியூஸோட கேங்கும் வந்து வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம டீ என்ன பண்றான்னா வந்து, "நீங்க இந்த மாரி ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கல. அத நிறுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிருவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன அப்படியே வச்சுருவாங்க. இத பார்த்த உடனே வந்து
ஃப்ரேம் என்ன சொல்றான்னா வந்து, இந்த மாரி பசங்கள்லாம் வந்து ரஃப்பா தான் அவங்க பார்ட்னர் கிட்ட நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது, விட்டு என்ன சொல்றான்னா, அப்போ வந்து அவங்களோட பார்ட்னர வந்து சமைக்க சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா வந்து ஃப்ரேம் வந்து சொன்னது வேற. அவன் வந்து தூங்கும்போது அந்த மாரி சொல்லியிருக்கான். ஆனா வந்து நம்ம விட்டுக்கு எதுவுமே புரியல. அவன் வந்து சின்ன பையன்றதுனால விட்டுக்கு புரியாததுனால நம்ம ஃப்ரேம் வந்து திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ரஃப்ன்னு சொன்னது என்ன அர்த்தம்னா வந்து, இவன் வந்து அவன் பார்ட்னர வந்து எங்கேயும் வெளில கூட்டிட்டு மாட்டான். வீட்லயே அடைச்சு வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம வந்து மூவிக்கு கூட கூட்டிட்டு மாட்டான். அப்படிலாம் சொல்லி ஃப்ரேம் சொல்லிட்டுருப்பான். இதெல்லாம் வந்து கேட்ட உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்ன மாரியே இருக்கான் அவனும். அதனால தான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உன்ன விட்டுட்டு போயிட்டான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேமும் சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரேம் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன்ல வந்து உன்ன சர்ச் பண்ண சொல்லுவான். அவன் வெறும் ஸ்பெல்லிங் மட்டும் தான் சொல்லுவான். அந்த ஸ்பெல்லிங் வந்து நம்ம ஃப்யூஸும் வந்து டைப் பண்ணுவான். டைப் பண்ணதுக்கப்புறம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து ஒரு வீடியோ. அது வந்து ஒரு தப்பான வீடியோ. அத வேற வந்து பார்க்க வச்சுட்டானுங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. சவுண்ட் வேற நம்ம ஃபியூஸ் குறைக்கல. அதனால வந்து மொத்த ஹோட்டலுக்குமே வந்து கேட்குற மாரி சவுண்ட் இருக்கு. உடனே வந்து ஃபியூஸ் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். "நீ என்ன பண்ணியிருக்க? என்ன ஏன் இந்த வீடியோ இங்க வந்து பார்க்க வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸ வந்து எவ்வளவோ ட்ரை பண்றான் அந்த வீடியோ ஆஃப் பண்ண. அது தெரியாம வந்து நம்ம மேட்டோட அப்பா வந்து வந்துடுறாரு டக்குன்னு. "என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும்? யார் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கது? எங்கேருந்து சவுண்ட் வருது? நீயா? நீயான்னு?" சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா வந்து நம்ம ஃபியூஸே மாட்டி விட்டுடுறாங்க. இவன் தான் அந்த வீடியோவ பார்த்ததுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து மேட்டோட அப்பாவும் "நீ தான் அந்த வீடியோவ பார்த்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. உடனே வந்து ஃபியூஸ எவ்வளவோ தடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஃபியூஸும் தடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனோட பையன் மேட்டும் வந்து அவங்க அப்பாவ வந்து தடுக்க ஆரம்பிச்சுட்ருக்கானுங்க. ஆனா வந்து நம்ம ஃபியூஸோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இவன வந்து புடிச்சு குடுக்குறானுங்க. இவன் தான் வந்து பார்த்ததுன்ட்டு. அப்பதான் வந்து நம்ம டீ வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு காப்பாத்துறதுக்காக வருவான். அப்போ வந்து நம்ம மேட்டோட அப்பா நீயான்னு சொல்லிட்டு நம்ம டீய பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. உடனே ஃபியூஸ்க்கு பொறுக்காம என்ன பண்ணிட்டான்னா வந்து, அவன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க திரும்புங்க யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கிளோட அதாவது நம்ம மேட்டோட அப்பாவோட பேண்ட்ட வந்து அவுத்து விட்டு அங்கேருந்து ஓடிருவானுங்க. அவங்க அப்பாவ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டு, என்னடா இது ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவரு வந்து அழுவுற மாரி வச்சிருப்பாரு ஃபேஸ. இத வந்து அங்க ஃபியூஸோட கேங்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுவும் இல்லாம வந்து நீங்க பெரிய ஆள் தான்னு வேற கையெல்லாம் காமிச்சிட்டுருக்காங்க. அவர பார்த்துட்டு. மேட்டும் வந்து அவர பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிளம்புனோனே வந்து மேட் என்ன சொல்றான்னா வந்து, "அவரோடத விட என்னோடது பெருசா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுடுறான். உடனே வந்து இவனுங்கலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன சும்மா நடிச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியும்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபியூஸ் வந்து நம்ம டீய கூட்டிட்டு வந்து ஓடிருப்பான்ல, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஓடிட்டான். ஓடுனதுக்கப்புறம் வந்து நம்ம டீ வந்து ஃபியூஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா ஃபியூஸ் வந்து டீயோட கைய எடுக்கவே இல்ல. அப்படியே வச்சுட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கைய நோட் பண்ண உடனே வந்து கைய எடுத்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் வந்து டீ கிட்ட வந்து நம்மளால இப்போ ஹோட்டலுக்கே திரும்பி போ முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து டீ என்ன சொல்றான்னா, "கண்டிப்பா முடியாது. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து "என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்குறவன் வந்து அவன்கிட்டயே வந்து கேட்காம நம்ம டீயோட ஹிப் கிட்ட போய் வந்து குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தோனே நம்ம டீயும் என்ன பண்ணுறான்னா, அவனோட கைய எடுத்து நம்ம ஃபியூஸ் மேல தடவி பரவால்ல, பரவால்லன்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸும் வந்து எந்திரிச்சுருவான். எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து, "நீ இப்போ வீட்டுக்கு போறல்ல, நீ வந்து வீட்டுக்கு கிளம்பு, நானும் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டுருப்பான். கிளம்பும்போது தான் வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். அவனோட பேக்க வந்து அந்த ஹோட்டல்லயே விட்டுட்டு வந்துட்டான்னு. அவனோட வீட்டுக்கு போறதுக்கு கீ கார்டு வந்து அதில தான் இருக்கு. அத வந்து யோசிச்ச உடனே வந்து, "என்ன மன்னிச்சிரு, நான் வந்து கீ கார்டு வந்து பேக்லயே வச்சுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். "நீ உன்னோட பேக் வந்து எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்தும் அங்க தான் இருக்குன்னு" சொல்லுவான். அப்புறம் வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்றான்னா வந்து, "இரு இந்த பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபோன் பண்ணுவான். யாருக்கு ஃபோன் பண்ணுவான்னா, நம்ம வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி எங்க 2 பேரோட பேக்கும் வந்து அங்க தான் இருக்கு. எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வரியா? அப்படின்னு சொல்லுவான். உடனே விட்டு வந்து ஹலோ, ஹலோ கேட்கலன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவான். அப்போ வந்து நம்ம டீ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா, "என்னோட ஃபோன் வந்து இறந்துடுச்சு. பேட்டரி இல்லாம" அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து, "இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம டீ என்ன சொல்லுவான்னா, "என்னோட வீட்டுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து, "உன்னோட வீட்டுக்குலாம் நான் வரலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம டீ என்ன சொல்றான்னா வந்து, "நீனா எப்போ வேணாலும் வந்து வீட்டுக்கு வரலாம். நான் வந்து எப்பயுமே உன்ன வெல்கம் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து, "உன்ட்ட கீ கார்டு இருக்கா? இல்ல கீ கார்டு இல்லாமலே உன்னோட வீட்டுக்கு போக முடியுமான்னு?" சொல்லி கேட்டோனே, "அதெல்லாம் போகலாம். வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ வந்து கூப்பிடுறான். உடனே ஃபியூஸும் வந்து, "வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். டீ வந்து ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டுருக்கான். அப்பதான் வந்து ஃபியூஸ் என்ன பண்றான்னா, "ஏன் இவ்வளோ ஸ்லோவா நடந்துட்டுருக்க? என்ன டீஸ் பண்றியா? வா நட" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டுருக்கான். அப்பயும் வராததுனால வந்து பின்னாடி போய் நம்ம டீயோட ஷோல்டர் மேல கைய போட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்ததுக்கப்புறம் வந்து நம்ம டீயும் வந்து ஃபியூஸ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம். ஃபியூஸ் வந்து அவனோட வீட்ட பார்த்தோனே, "என்ன இவ்ளோ பெரிய வீடா இருக்கு?
படம் நடிக்கிறதுக்காக வருவாங்கல்ல, அவங்கலாம் இந்த வீட்ல தான் நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம டீயும் என்ன சொல்றான்னா, ஆமா இங்க வந்து படமும் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து ஃபியூஸ் என்ன கேட்குறான்னா வந்து, எந்த மாரி படம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம டீ என்ன சொல்றான்னா, ஹாரர் மூவி பேய் படம். இந்த வீட பார்க்கவே வந்து ஒரு பேய் வீடு மாரி இருக்கு. அதுவும் இல்லாம திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால வந்து இங்க வந்து ஹாரர் மூவி எடுக்கிறதுக்காக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டீ வந்து ஃபியூஸ் கிட்ட சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இங்க கோஸ்ட்லாம் இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணுவான்னா வந்து டீயோட பக்கத்துல போய் வந்து உட்கார ஆரம்பிச்சுருவான். உட்காந்த உடனே வந்து நம்ம டீ கிட்ட வந்து உண்மையாவா அப்படின்னு கேட்பான். உடனே வந்து நம்ம டீயும் வந்து ஆமா அதனால என் கூடவே இருன்ன உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணுவான்னா டீயை வந்து கட்டி பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நடந்து இவனும் வந்து எப்படியோ ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ரூமுக்கு கூட்டிகிட்டு போன உடனே வந்து போய் குளிக்கிறதுக்காக அவனை அனுப்பிவிட்டு இவன் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் வந்து நம்ம ஃபியூஸை வந்து குளிச்சுட்டு வெளியில் வருவான். வெளியில் வந்தோடனே இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவான்னு சொல்லி கேட்ட உடனே இந்த ட்ரெஸ்ஸு ஓகே தான் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து டீ கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா, "நீ என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலன்னா வந்து நான் இன்னைக்கு மாட்டியிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அதுவும் இல்லாம சாட்டர்டேவா இருக்கிறதுனால வந்து நாளைக்கு யூனிஃபார்ம் வந்து எனக்கு துவைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்புறம் வந்து இவன் வந்து ரீல்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்காக வந்து ஃபோன் எடுப்பான். ஃபோனை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம ஃபியூஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 6, 7க்கு வந்து ரீல்ஸ் போட்டிருப்பானுங்க. அத வந்து பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டீ என்ன பண்ணுறான்னா வந்து ஃபியூஸோட பக்கத்தில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டான். உட்காந்துட்டு அன்னைக்கு ஹோட்டல்ல வந்து நீ என்ன மாரி வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்றான்னா வந்து, "எத பார்க்கக்கூடாதோ அந்த வீடியோவ தான் பார்த்தேன். நீ நினைக்கிறது கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்லுவான். "அப்படியா? ஏன் வந்து நீ ஹோட்டல்ல பார்க்குற? அங்க வந்து பப்ளிக் பிளேஸ் இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா, "என்னோட ஃப்ரெண்டு பிரேம் தான் வந்து தேவையில்லாம வந்து என்ன வந்து வேணும்னு வெறுப்பேத்துறதுக்காக இந்த வேலைய பார்த்துட்டான்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸ் என்ன சொல்றான்னா, "அப்ப அந்த வீடியோவ பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து நம்ம டீயும் சரின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. பார்க்கும்போது வந்து நம்ம ஃபியூஸ் வந்து என்ன பண்ணிடுறான்னா வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷனோட அந்த வீடியோ பார்க்குறான். அப்போ தான் வந்து நம்ம டீ கேட்குறான், "ஃப்ரேம் இந்த மாரி வீடியோ தான் பார்ப்பானா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஃபியூஸ் என்ன சொல்றான்னா வந்து, "ஃப்ரேம்க்கு வந்து என்ன மாரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பசங்க, பொண்ணுங்க, அனிமல் இது மாரி எதா இருந்தாலும் வந்து அவன் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து நம்ம டீ வந்து, "அப்ப நீ வந்து எதுன்னா ஓகே" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு வந்து உமன் தான். நான் எப்பயுமே உமன தான் லவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமேட்டுக்கு டீட்ட கேட்கும்போது, டீ வந்து பதிலே சொல்லல. சொல்லாததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபியூஸும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கேட்குறான்னா வந்து, நம்ம வேணா இத ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து டீ கிட்ட கேட்குறான். டீக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்ற? என்னத்த ட்ரை பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து ஃபியூஸ் வந்து, "இந்த ஃபோன்ல இப்ப பண்ணிட்டுருக்காங்கல்ல 2 பேர், அதே மாரி வந்து நம்ம பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம டீ வந்து, "என்ன இவங்க 2 பேரும் பண்றதா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஷாக் ஆகுறான். அதுக்கு வந்து ஃபியூஸ் என்ன சொல்றான்னா, "எல்லாமேலாம் இல்ல. ஜஸ்ட் கிஸ் மட்டும் பண்ணணும். எனக்கு எப்படி பண்றோன்னே தெரியாது. அதுவும் இல்லாம எப்படி ஃபீல் ஆகும்னு பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து டீ கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து நம்ம டீயும் வந்து, "சரி கிஸ் தானே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் அக்செப்ட் பண்ணிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸும் வந்து ரெடி ஆகுறான் ட்ரை பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து நம்ம டீ என்ன சொல்றான்னா, "முதல்ல கண்ண மூடுன்னு" சொன்னோனே 2 பேரும் வந்து கண்ண மூடிட்டே கிஸ் பண்ண போகும்போது, ஃபர்ஸ்ட்டு தடவ வந்து தலைய வந்து இடிச்சிருவானுங்க. இடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து 2 பேரும் வந்து, "என்னடா ஆச்சு? தலையில இடிச்சிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் வந்து திருப்பி ஒரு தடவ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பியும் வந்து ட்ரை பண்ண போவாங்க. நம்ம டீயும் வந்து முன்னாடி போவான். போனோனே வந்து டைரக்ட்டா வந்து நோஸ்ல வந்து கிஸ் பண்ணிருவான். அப்போ செகண்ட் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா, "சரி இன்னொரு தடவ ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம டீ என்ன பண்ணுறான்னா வந்து, "உன்னோட கைய வந்து என்னோட ஹிப்ல வச்சுக்கோ. பேலன்ஸ் அப்போ தான் கரெக்ட்டா இருக்கும்னு" சொன்ன உடனே நம்ம ஃபியூஸ வந்து இடுப்புல வைப்பான். இடுப்புல வச்சவன் என்ன பண்ணுறான்னா வந்து, நம்ம டீய வந்து தரையிலேயே தள்ளி விட்டுருவான். தள்ளிவிட்டு அவன் மேலே போயிட்டு கிஸ் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட 1 இன்ச் கேப்ல வந்து இவனுங்க 2 பேருமே வந்து நின்னுட்ருப்பானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் இழந்த மாரி வந்து நம்ம ஃபியூஸ் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்ருப்பான். உட்காந்துட்டு நம்ம டீயையே வந்து பார்த்துட்ருப்பான். டீயையே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன யோசிச்சான்னு தெரியல, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம டீயும் வந்து எதுக்காக வந்து ஃபியூஸ் இப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டீயும் வந்து எந்திரிச்சு நம்ம ஃபியூஸ வந்து பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் வந்து டீய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுருவான். அவன் வந்து நேச்சுரலா சிரிக்கல. அது வந்து சும்மா வந்து புஷ் பண்றான் அந்த ஸ்மைல. உடனே அத வந்து நம்ம டீயும் பார்த்தோனே அவனும் வந்து சிரிக்கிறான். ஆனா வந்து நார்மலா சிரிக்கல. கொஞ்சம் வித்தியாசமா சிரிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் வந்து 2 பேரும் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, சாரின்னு 2 பேருமே கேட்குறாங்க. உடனே வந்து டீ வந்து, "நீ எதுக்காக சாரி சொல்றேன்னு?" கேட்டதுக்கு, "நான் உன்ன வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்க வச்சிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம வந்து அத ட்ரை பண்ணலாமான்னு சொல்லியும் கேட்டுருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து சாரி கேட்குறான். "நீ
எதுக்காக கேட்டேன்னு சொல்லும்போது, நம்ம டீ வந்து என்ன பண்ணுறான்னா வந்து யோசிச்சு பார்க்குறான் நேற்று நைட்டு நடந்ததை. ஏன்னா வந்து இவன் வந்து லிமிட்டை தாண்டி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு என்ன ஆயிருக்குன்னா வந்து, நம்ம ஃப்யூஸ் வந்து டீ மேலே விழுந்திருப்பாங்க. இவனுங்களோட லிப்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச் தான் இருக்கும். ஆனால் கிஸ்லாம் பண்ணலை. அதுக்காட்டி வந்து இவனுங்க 2 பேருமே வந்து எந்திரிச்சிருவானுங்க. எந்திரிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டீயும் வந்து, "நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் கிட்ட கேட்பான். உடனே ஃப்யூஸ் என்ன சொல்லுவான்னா, "நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்பான். உடனே வந்து நம்ம டீயும் வந்து, "நீ உண்மையிலேயே ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்யூஸும் வந்து ஓகே தான் சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து, நம்ம டீ வந்து அவனோட கையை வந்து ஃபஸ்ட்டு ஃப்யூஸோட கை மேலே வச்சு தடவ ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவனோட ஷோல்டருக்கு போவான். ஷோல்டருக்கு போனதுக்கப்புறம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து அவனோட செஸ்ட்டுக்கு வந்து போவான். போனதுக்கப்புறம் வந்து, "இப்பயும் நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து ஓகேன்னு தான் சொல்கிறான். ஆனால் வந்து அவனுக்கு கண்ட்ரோலே வந்து இல்லை. ஃபுல்லாக ஹார்ட் பீட்லாம் வேகமாக அடிக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம டீ வந்து கால்லேயே வந்து தொட ஆரம்பிச்சிட்டான். கீழேருந்து மேலே வரையும் வந்து கையை வந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே நம்ம ஃப்யூஸ்க்கு வந்து கண்ட்ரோலும் ஆகலை. அவன் வந்து பெட்ஷீட்டை பிடிச்சி டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டீ இன்னும் மேலே போக ஆரம்பிச்சிட்டான் கையை எடுத்து. அப்போ வந்து நம்ம ஃப்யூஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்துனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டீ வந்து திருப்பி "நீ ஓகேவான்னு?" கேட்கும்போது, நம்ம ஃப்யூஸால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால வந்து கையை வந்து பிடிச்சிட்டு, "இதோட நிறுத்திக்கலாம். நம்ம வந்து போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து கையை தட்டி விட்டுருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டீ கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, "நம்ம 2 பேரும் வந்து ப்ரேயர் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே வந்து டீயும் வந்து, "என்னடா இது ப்ரேயர் பண்ணலாமான்னு?" கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயருக்கு ஒத்துக்குவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்து அந்த பெட்டு மேலே வந்து முட்டி போட்டு உட்காந்துருப்பானுங்க. உட்காந்து ப்ரேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து நேற்று நைட்டு நடந்திருக்கும். அதுக்கு எதுக்கு இந்த ரியாக்ஷன்னு எனக்கு சுத்தமாக தெரில. அதுக்கு தான் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்டுட்ருக்கானுங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டீ என்ன சொல்கிறான்னா வந்து, "நீ வந்து எதையும் லைட்டாக எடுத்துக்க கூடாதுல்ல. அதனால தான் வந்து நான் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீ வந்து ஃப்யூஸ் கிட்ட சொல்றா. உடனே ஃப்யூஸ் வந்து, "பரவாயில்ல விட்டுரு. இதை வந்து மறந்துடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து டீ கிட்ட சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் டீயும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஃப்யூஸ்க்கு வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறா. கால் பண்ணி எதுக்கு கூப்பிட்றான்னா வந்து, ஒரு மூவிக்கு வந்து டிக்கெட் ரெடி பண்ணியிருக்கா. அதனால வந்து பார்க்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. நம்ம ஃப்யூஸ் வந்து என்ன பண்ணுறான்னா, "நான்லாம் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா சொல்லிருவா. இதெல்லாம் வந்து நம்ம டீயும் வந்து கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா வந்து, "இல்ல உனக்கு பிடிச்ச படம். அதனால தான் வந்து நான் வந்து புக் பண்ணேன். வா பார்க்குறதுக்கு." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம ஃப்யூஸும் வந்து, "ஆமால்ல நான் சொல்லியிருக்கேன்ல. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் வேற அது. அதனால வந்து அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து முடியாதுன்னு சொல்ல முடியல. அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்றதுனால வந்து, என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிருவா. உடனே வந்து அந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிருவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்யூஸ் என்ன பண்ணுறான்னா, டீ கிட்ட வந்து, "உன்னோட ட்ரெஸ்ஸை நான் கடன் வாங்கிக்கலாமான்னு?" கேட்குறான். இன்னொரு பக்கம் டீ வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்? அந்த பொண்ணு கூட பேசுகிறதுக்கு என்னோடய ட்ரெஸ்ஸே வாங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு, சரி குடுத்துடலான்னு சொல்லிட்டு குடுத்து அனுப்புவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃப்யூஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து நம்ம கிளாஸோட பிரசிடென்ட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவன் வந்து உள்ளே வரான். உள்ளே வரும்போது நம்ம ஃப்ரேம் என்ன சொல்கிறான்னா, "உன்னால தான் வந்து எங்களால் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீ வந்து டெட்லைன் டேட்டை வந்து மாற்றி சொல்லிட்டல்ல, அதனால தான் வந்து எங்கள் யாருக்கும் கிரேட் வரல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டும் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது வந்து நம்ம ஃப்ரேம் வந்து திட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டான். திட்டிகிட்டே இருந்தவன் என்ன பண்ணிடுறான்னா வந்து, அந்த கிளாஸ் பிரசிடென்ட் கிட்ட போய், "நீ சும்மா சின்ன தப்பு தான் பண்ண. கவலைப்படாத. யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சும்மா வந்து நடிக்க தான் செஞ்சேன் உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக." அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் வந்து இவனை திட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து சின்ன மிஸ்டேக் தான். விட்டு எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான் தெரியும்ல. அதனால வந்து இவன் பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதுவும் இல்லாமல் இவனை திட்டாதீங்க. இவன் வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் வந்து கிளாஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டே பார்த்துட்ருப்பான். கிளாஸ் பிரசிடென்ட்டும் வந்து நம்ம ஃப்ரேமை பார்த்துட்டு, "என்னடா இது, இவன் என்ன எதுக்கு டீஸ் பண்ணிகிட்ருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பிரசிடென்ட்டும் பார்த்துட்ருப்பான். அப்போ தான் வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுத்த கிளாஸ் டீச்சர் வந்து வருவாங்க. வந்த உடனே வந்து, "எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு?" கத்திட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டை வந்து கூட்டிட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. உடனே கிளாஸ் பிரசிடென்ட்டும், "எப்படியும் என்ன திட்ட தான் போகிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் ஃப்ரேமும் வந்து கிளாஸ் பிரசிடென்ட்டை வந்து திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் வருத்தப்படுறான். மேபி இவங்க தான் வந்து செகண்ட் லீடாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க எப்பவும் போல் வந்து ஜாலியாக வந்து பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, "ஆமாம் ஃப்யூஸ் எங்கே போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவனுங்களுக்கும் வந்து டவுட் வந்துச்சு. அவன் எங்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கானுங்க. ஃப்யூஸ் என்ன பண்ணுறான்னா வந்து, நம்ம டீயோட ஷர்ட்டெல்லாம் போட்டு ரெடியாகி அந்த
படத்த கேர்ள் ஃப்ரெண்டோட பார்க்குறதுக்காக போயிட்டுருப்பான். அப்ப தான் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி, "நீ கிளாஸ்க்கு வரலையான்னு?" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃப்யூஸ் என்ன சொல்றான்னா, "இல்ல நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து படம் பார்க்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸு, "நேத்து நைட்டு நீ வீட்டுக்கு போகலையாமே, நீ வந்து டீயோட ரூமுக்கே போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அதுக்கு வந்து நம்ம ஃப்யூஸ் என்ன பண்ணுறான்னா வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா வந்து அவனுக்கு தெரியும் அவன் ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ணான்னு. அதை சொன்னா வந்து இவனுங்க ஓவரா ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் ஃபியூஸ் என்ன சொல்றான்னா வந்து, "நீங்க ஃபோனை வைங்க. நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட படம் பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். அவனுங்க ஃப்ரெண்டும் வந்து, "என்னடா இது டக்குன்னு வச்சுட்டான்னு" சொல்லிட்டு, "சரி போனா போது" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறானுங்க. இன்னொரு பக்கம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து வந்துட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபியூஸும் வந்து போறான். அப்போ தான் வந்து நம்ம லுக்மாக்கு வந்து நம்ம டீ வந்து மெசேஜ் பண்ணுறான். எதுக்காக மெசேஜ் பண்ணுறான்னு வந்து சொல்லலை. மேபி வந்து ஃபியூஸை பற்றி கேட்குறதுக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபியூஸை வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து படத்துக்கு போகிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபியூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, "நான் வந்து ஒரு சாப்டர் வந்து ஆரம்பித்தேன். அதை வந்து நான் முடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனில் வந்து காமிச்சிட்ருக்கா. ஃபியூஸ் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டே ஆகணுமான்ற அந்த மூடில் வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஃபியூஸோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பையன்ட்டேருந்து கால் வருது. நேமை வந்து பார்த்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஃபியூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, "இரு நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா வந்து, யார் கால் பண்ணதுன்னு சொல்லிட்டு நேம் வந்ததில்ல, அந்த நேமை வந்து இன்ஸ்டாவில் போட்டு, "இவன் தான் அது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். பார்த்தோன்னே வந்து இவனுக்கு ஃபுல் டவுட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ வந்து வேற எவனையோ பார்த்துட்ருக்கான்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் போயிட்டு பேசிட்டு திருப்பி வந்தவன் என்ன சொல்றான்னா வந்து ஃபியூஸ் கிட்ட, நம்ம வந்து அதை போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பா. அதுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து படம் பார்க்குறதுக்காக உள்ளே வந்துருவான். உள்ளே வந்தவுடனே நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருப்பான் நம்ம ஃபியூஸு. அப்போ வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த பாப்கார்ன் எடுக்கிறதுக்காக வருவா. அப்போ ஃபியூஸ் என்ன பண்ணுவான்னா, "இதெல்லாம் உனக்கு நான் வாங்கலை, எனக்காக தான் வாங்கினேன்னு" சொல்லிட்டு அந்த பாக்ஸை கட்டி பிடிச்சிட்டு அவன் மட்டும் சாப்பிட்டுட்ருப்பான். இவனுங்க ஒரு படம் பார்க்க வந்திருக்காங்க. அந்த படமும் வந்து இவனுங்களோட சிச்சுவேஷனும் வந்து ஒரே மாரி இருக்கும். ஆக்சுவலா அங்கே என்ன நடக்கும்னா வந்து டாப் வந்து பாட்டம் கிட்ட வந்து ஒரு பொக்கே வந்து குடுக்குறதுக்காக வந்திருப்பான். பொக்கேவ குடுக்கும்போது என்ன சொல்லுவான்னா வந்து, "இந்த பொக்கே வந்து உனக்கு சுத்தமா செட் ஆகல" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். கத்துனது மட்டும் இல்லாம வந்து திருப்பி வந்து பாப்கார்ன் சாப்பிட ஆரம்பிச்சுருவான். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் திருப்பி பாப்கார்ன் எடுக்கிறதுக்காக வருவா. ஆனா இவன் வந்து குடுக்க மாட்டான். அப்ப தான் வந்து நம்ம படத்துல வந்து டாப் என்ன பண்ணுறான்னா வந்து பொக்கே வந்து குடுக்குறான். குடுத்துட்டு என்ன சொல்றான்னா வந்து, "உனக்கு அத்லெட் அந்த மாரி பாய் ஃப்ரெண்ட் வேணும்னா, நீ அவன் கூட சுத்தியிருக்க வேண்டியது தானே. எதுக்கு என்ட்ட வந்து சுத்திட்டு இருக்கன்னு?" சொல்லி கேட்ட உடனே, கீழேருந்து நம்ம ஃபியூஸ் வந்து கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவான். ஏன்னா வந்து இவங்க அந்த படத்த பார்க்க வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபியூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவன்கிட்ட வந்து அதே கேள்விய தான் கேட்டிருப்பான். "நீ வந்து அத்லெட்டா ஆகு. எனக்கு வந்து அத்லெட்ஸ தான் ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லி கேட்டதுனால வந்து நம்ம ஃபியூஸ வந்து இந்த சீனுக்கு வந்து ஆமா கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழ உட்காந்து கத்த ஆரம்பிச்சுருவான். இது எல்லாத்தையும் சுத்தி இருக்கவங்க பார்த்த உடனே வந்து, "சாரி என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம கத்திட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த படத்துல என்ன நடக்கும்னா வந்து டாப் பாட்டம் கிட்ட வந்து, "உனக்கு அத்லெட் தான் வேணும்னா நீ அவங்களே பார்த்துக்கோ. எனக்கு நீ எல்லாம் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேவ வந்து வேகமா தூக்கி போட்டு, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புவான். கிளம்புன உடனே வந்து கீழ நம்ம ஃபியூஸ் இந்த சீன வேற பார்த்துட்டானா, பார்த்த உடனே கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் வந்து நம்ம ஃபியூஸ் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது, பக்கத்துல வந்து ஏதோ ஒரு கை வந்து அவன் மேல படுறத வந்து பார்க்குறான். பார்த்த உடனே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வந்து டீ தான் வந்து அவன் கூட உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்த உடனே வந்து நம்ம டீ என்ன சொல்றான்னா வந்து, "வாய மூடு கத்திறாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூஸும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம டீ வந்து ஃபியூஸோட கைய வந்து கோத்துட்ருக்கான். நம்ம ஃபியூஸு வந்து டீ பண்ணுற மாரியே வந்து இவனும் வந்து கை கோத்துட்ருக்கான். இப்போ இவனுங்க 2 பேரும் வந்து ஜாலியா கை கோத்துட்டு வந்து படம் பார்த்துட்ருக்கானுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபியூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இங்கே என்ன நடக்குன்னே தெரியாம உட்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபியூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வெளியில வருவா. வெளியில வந்தவுடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து அடுத்து எங்கே போலான்னு சொல்லி கேட்கும்போது வந்து அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா வந்து, "எனக்கு வந்து இன்னும் பிளான்ஸ் நெறைய இருக்கு. என்னோட அம்மா கூட வந்து டின்னர் சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆனா பார்த்தா அவங்க அம்மா கூட டின்னரா இருக்காது. அவ வந்து இன்னொரு பையன லவ் பண்றாள்ல, அவ கூட வந்து போயிருப்பா. இது வந்து நம்ம ஃபியூஸ்க்கு நல்லாவே தெரியும். உடனே வந்து கேட்பா, "உண்மையிலேயே உங்க அம்மா கூட தான் போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமா நான் அம்மா கூட தான் போறேன்னு" சொல்லி சொல்லுவா. ஆனா வந்து ஆக்சுவலா அது கிடையாது. அவ வேற யார் கூடயோ தான் போறா. அது வந்து நல்லாவே நம்ம ஃபியூஸுக்கும் தெரியும். சரி அவ போனா போட்டும்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவா. இப்படி அனுப்பிவிட்டு அவன் வந்து சும்மா வந்து அங்கே நின்னுட்ருக்கும்போது தான் வந்து டீ வருவான். டீ வந்த உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்லுவான்னா, "நீ எங்க இங்க? நீ எப்போ வந்தன்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம டீ என்ன சொல்லுவான்னா வந்து, "இங்கே வந்து நான் வந்து டியூட்டர் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால வந்து எனக்கு 3:00 தான் வந்து கிளாஸு. அதனால அதுவரையும் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து படத்துக்குள்ளே என்ட்ரு ஆனேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து சொல்லிட்டுருப்பா. உடனே ஃபியூஸும் வந்து, "அதுவும் நல்ல விஷயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான்.
அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உனக்கு 3 மணிக்கு கிளாஸ் இல்ல, டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் அப்போ வந்து கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டி வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து ஃபியூஸ் வந்து என்ன சொல்றான்னா, நான் உனக்காக வந்து இங்கேயே வெயிட் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து வீட்டுக்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸ் வந்து டீ கிட்ட கேட்டுட்டு இருப்பான். உடனே வந்து டீயும் வந்து சரி அப்போ வந்து நான் இப்போ கிளாஸ்க்கு போறேன். கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் வந்து நான் உன்ன இதே இடத்துல வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா வந்து டாட்டா காமிச்சிட்டு வந்து அவனும் கிளாஸ்க்கு போறான். நம்ம ஃபியூஸும் வந்து அவனுக்காக வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து, சரி ஏதாவது பண்ணுவோம். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்து கையும் காலுமா பிடிக்கலான்னு சொல்லிட்டு, எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு வரான். அப்பதான் வந்து நம்ம மேட்டோட அப்பாவோட ஹோட்டலுக்கு வந்து வந்துடுறான். வரும்போது வந்து அவனோட அப்பாவும் வந்து பார்த்துடுறாரு. பார்த்த உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன பண்ணுறான்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட ட்ரவுசர வந்து அன்னைக்கு உருவுனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூஸும் சொல்றான். அதுக்கு வந்து அவங்க அப்பாவும், "சரி பரவால்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம், "நீ ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கல்ல, அந்த வீடியோவெல்லாம் பார்க்காத" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "பார்க்கலாம். ஆனா வந்து இங்க பார்க்காத, பப்ளிக்ல பார்க்காத, சவுண்ட குறைச்சு பாரு" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "இத வந்து பார்க்கறத மட்டும் பாரு, செஞ்சுலாம் பார்க்காதன்னு" சொன்ன உடனே வந்து டீ கூட வந்து இவன் செஞ்சு பார்க்க ட்ரை பண்ணதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஐயய்யோ! நம்ம ட்ரையும் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "மேட்டும் இந்த மாரி வீடியோ பார்க்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது பார்க்குறதுலாம் தப்பு இல்ல. ஆனா வந்து ட்ரை பண்ணுறது தான் தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்றாருன்னா வந்து, "நீ என்ன பண்றன்னா வந்து வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணி ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து இவனும் ஓகேன்னு சொல்லிருவான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ ஃபியூஸ்க்கு வந்து அவங்க அக்கா வந்து கால் பண்ணுவா. கால் பண்ணோனே நம்ம வீட்ல இருக்க மாரி காமிக்கணுன்றதுக்காக வந்து பேப்பர் எடுத்து மடிச்சு வச்சு பேசிட்டு இருப்பான். ஆனா அவங்க அக்கா கண்டுபிடிச்சுருவாங்க. "நீ வந்து வீட்டுக்கு போகல தானேன்னு" கேட்பாங்க. உடனே வந்து நம்ம ஃபியூஸும் வந்து ஆமா நான் போகல, வெளியில இருக்கேன்னு சொன்ன உடனே வந்து அவங்க அக்கா வந்து "ஒரு பார்சல் வந்துச்சு, வீட்டுக்கு வந்துருச்சா?" அப்படின்னு கேட்ட உடனே வந்து நம்ம ஃபியூஸ் என்ன சொல்றான்னா, "பார்சலா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க அக்கா வந்து, "1 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. நீ வந்து வீட்டுக்கே போகலையா 1 நாள் ஃபுல்லா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே ஃபியூஸும் வந்து இல்லன்னு சொல்றான். "இப்ப நீ வீட்டுக்கு போகலன்னா, நீ வீட்டுக்கு போகாதது வந்து அம்மா அப்பாட்ட சொல்லிருவேன்னு" மிரட்டுனதுனால, நம்ம ஃபியூஸ் வந்து மேட்டுக்கிட்ட வந்து நான் இப்ப சீக்கிரம் கிளம்பணும், அப்புறமேட்டு உன்ட்ட பேசுறேன்னு கிளம்பிருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டீயும் வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரான். வெளில வரும்போது 2 பொண்ணுங்க வந்து, "நீங்க இப்ப ஃப்ரீயா? வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு?" கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம டீ என்ன சொல்றான்னா வந்து, "என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வந்து நெறைய பிளான் இருக்கு" அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களையும் வந்து கழட்டி விட்டுர்றான். அதுக்கப்புறம் வந்து இவன் அந்த பிளேஸ விட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஃபியூஸ் வந்து வீட்டுக்கு போறதுக்காக வந்து கேப் புக் பண்ணிட்டுருக்கான். புக் பண்ணிட்டு வந்து அவனோட ஃபோன வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் வந்து ஒரு வீடியோ பார்க்குறான். அது யாருன்னா வந்து நம்ம ஃபியூஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திருப்பி அந்த பையன் கூட சுத்துறது. அதாவது அவங்க அம்மா கூட டின்னர் சாப்பிட போறேன்னு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டீயும் வந்து ஃபியூஸ்க்காக வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு, ஃபியூஸ் எங்கே போனா அப்படின்னு தேடிட்டு இருப்பான். தேடிட்டு இருந்து கிடைக்காததுனால என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம டீ வந்து ஃபியூஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். ஃபியூஸும் வந்து மெசேஜை பார்க்குறான். ஆனா ரிப்ளை எதுவும் பண்ணாததுனால நம்ம டீ வந்து ஃபியூஸ்க்கு வந்து டைரக்ட்டா வந்து கால் பண்ணிடுறான். அப்போ வந்து ஃபியூஸ் வந்து "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்ட உடனே வந்து, "நீ வீட்டுக்கு போயிட்டியா?" அப்படின்னு நம்ம டீ கேட்குறா. உடனே ஃபியூஸ் வந்து, "ஆமா நான் கிளம்பிட்டேன். எங்க அக்கா வந்து பார்சல் வாங்கி வைக்க சொன்னா. அதனால வந்து அர்ஜென்ட் அதனால கிளம்புறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம டீ வந்து "இதெல்லாம் வந்து என்ட்ட சொல்லிட்டு போலாம்ல. நான் உனக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து நம்ம ஃபியூஸ் வந்து, ஒண்ணா போறது தானே, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். இதுக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற? நீ போயிட்டு வா" அப்படின்னு நம்ம ஃபோன வந்து கட் பண்ணிடுறான். ஃபோன கட் பண்ண உடனே வந்து நம்ம டீக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அவன் வந்து அந்த கிளாஸ ஃபுல்லாவே வந்து டீய பார்க்கலாம் அப்படின்னு தான் அட்டெண்ட் பண்ணியிருப்பான். அதனால வந்து அவனுக்கு கொஞ்சம் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அதோட வந்து நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டீ வந்து ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட ஏமாத்துன மன வருத்தத்தில இருந்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவ இன்னொரு போஸ்ட் வேற போடுவா. அத வேற பார்த்த உடனே வந்து நம்ம டீக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபியூஸ் வந்து செம்ம கோவத்தில வந்து செம்மையா கத்த ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு சரி போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.